ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உன் அப்பன் சிவனை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் என் தங்கமே. தவறியும் தள்ளிவிட்டு போகாதே என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, இன்று உன் சிவனப்பா உன்னை இந்த அவசர செய்தியின் மூலமாக சந்திக்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நிச்சயமாக நான் உனக்கு இன்று சொல்ல இந்த விஷயத்தை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாய். ஆனால் இனி உனக்கு நடக்கப் போகும் பல விஷயங்களை உன்னால் எப்போதும் சரியாக கவனிக்க முடியும் என் தங்கமே. நான் சொல்கின்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த 2 ஆண் மற்றும் ஒரு பெண் நாளை முதல் தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையிலிருந்து பல விஷயங்களை உனக்கு செய்துவிடப் போகிறார்கள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, அதாவது இதற்கெல்லாம் நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் என் குழந்தையே. நம்மை தேடி வருகின்றவர்கள் யார் என்று தெரியாமல் நாம் இருக்கக்கூடாது என் தங்கமே. நாம் போகவர்களை நாம் பேசுபவர்களுக்கும் யார் என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உணரக்கூடிய காலம் இது. நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் அடையாளம் காண வேண்டிய நேரம் இது. நம்மை சுற்றி வரும் சில விஷயங்களை இந்த தெய்வத்தினுடைய அருளால் நமக்கு தெரியாத வர்களினால் இப்போது எல்லாம் சற்று முன்னெச்சரிக்கையாக என்னால் இருக்க முடிகின்றது என் தங்கமே. அப்பா என்று என்னிடம் சொல்கின்றாய், என் பிள்ளைக்கு இருக்கிறார்கள் அல்லவா? அதே நேரம் நான் எவ்வளவுதான் மெனக்கெட்டு எடுத்தாலும் என்பதை என்ன விஷயத்தை சொன்னாலும் அதை எதையுமே கவனத்தில் கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் மௌனமாக கையாளவும் மேலும் மேலும் கஷ்டத்தையே தலை தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் என் குழந்தையே இங்கு இருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்தபோது புரிந்து கொண்டது போதும். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் தொலைத்தது போதும் என்று நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். ஏதாவது ஒரு புரிதலில் என் குழந்தை தன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட மாட்டாயா என்பதற்காகத்தான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நான் சொல்லுகின்ற குறிப்பிட்ட இந்த 3 பெயர்களினுடைய உதவியினால் நான் வாழ்க்கையில் நல்ல நடந்து தீரும் என் தங்கமே. அதே நேரத்தில் நான் சொல்கின்ற ஒருவர் மட்டும் உன் வாழ்க்கையில் வராமல் வந்து இருந்துவிட்டால் போதும். இந்த 3 பேரினுடைய வருகை நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம், அதனால் நம் யாரையும் வரவிடக்கூடாது என்று சொல்கிறோமோ அவர்களேதான் முதலில் நம் வாழ்க்கையில் வந்து நிற்பார்கள். அப்படியானால் இதற்கெல்லாம் தகுந்தபடி உன்னை நீ ஆயுதப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என் தங்கமே. இதற்கு எல்லாம் சரியானபடி இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி நடக்கும் விஷயங்களோடு உன் வாழ்க்கை ஒவ்வொரு தருணங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும் என் தங்கமே. எதையுமே கவனமாக என் குழந்தை நீ இருக்க வேண்டும் என்று நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த அப்பனின் ஆசை. நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டாய், ஆனால் இனிவரும் நாட்கள் உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக புரிந்துவிடும் என் பிள்ளையே. இனி என்ன நடந்தாலும் உன் அப்பன் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி அனைத்து விஷயங்களையும் இந்த வாழ்க்கை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் அல்லவா? நாம் நினைப்பது கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றது. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ மீண்டு வர வேண்டும் என்பதை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் என் குழந்தை நீ மீட்டெடுக்க வர வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளிலும் உன் துணையே இருக்கும் இந்த காலம் இனி உன்னோடு நின்று போகின்றது என் தங்கமே. நிற்க போகின்ற விஷயங்கள் என்று சில உண்மைகளோடு கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும்
வேண்டும் என் குழந்தையே. நல்லது வேண்டி நமக்கு நடக்கும் இதுபோன்ற விஷயங்களோடு இந்த வாழ்க்கை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்க கூடாது. மனதில் நின்று இந்த அப்பா உன்னோடு பேசுகின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்கு என்ன தேவை இருக்கின்றது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள உன் அப்பன் நான் சொல்கின்ற விஷயங்களை கவனத்தில் கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் நமக்காக எப்படி எல்லாம் மீட்கப் போகின்றோம் என்பதை நீ புரிந்து கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யதார்த்தங்களை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என் தங்கமே என்பதை மறக்காதே. நான் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் நம்மை சரியான முறையில் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் ஒருபொழுதும் மறந்து விடாதே. காரணம் என்னவென்றால் நீ புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் எதிர்வரும் நாட்களில் உனக்கு சரியான பல விஷயங்களை தொடர்ந்து கொடுக்கும் என்பதை மறக்காதே. எந்த இடத்தில் எல்லாமும் நம் குழந்தைகள் கஷ்டத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் தெளிவாக வந்து கொண்டிருந்தார்களோ அதை ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த காரணம் இல்லாமல் இந்த அப்பன் உனக்கு வாக்கு கொடுக்க வரவில்லை. ஆனால் உனக்கு கிடைக்கும் இந்த வாக்கின் உன் வாழ்க்கை நீ சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என் தங்கமே. உனக்கு கிடைக்க இந்த வாக்கின் உன் வாழ்க்கையை நீ தெளிவாக்கிவிட உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு தயாராகிவிடு என் குழந்தையே. உன் அப்பன் நான் கொடுக்கும் வார்த்தைகள் மூலம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா? நடக்கும் ஒவ்வொன்றையும் உனக்கு முன்னராக புரிய வைத்து கொண்டிருக்கும் இந்த அப்பனின் வார்த்தைகளே உன் வாழ்க்கையை பலப்படுத்தும் அல்லவா என் தங்கமே. வாழ்க்கையில் நீ வாழ பழகி கொள்வாய் என் தங்கமே. தெய்வம் இருக்கின்றது என்பதை எல்லாம் நான் தெய்வம் உனக்காக என்ன தருகின்றேன் என்பதை எல்லாம் தாண்டி உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன இருக்கின்றது, இவர் சொல்வதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது நம் வாழ்க்கையில் என்று யோசித்துப்பார். அனைத்தும் சரியாக நடக்கும். உனக்கு ஒவ்வொரு நேரத்தையும் உன் முன்னால் காண்பித்து கொடுக்கின்றேன் என்பதை இனி எந்த நிலையிலுமே நீ மறக்க கூடாது. நல்லது நடக்க இந்த அப்பன் அன்பு அருளும் உனக்கு எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்று மறவாதே. நீ சந்தோஷமாக இருக்க உன் அப்பனால் என்ன முடியுமோ அதை செய்து கொண்டுதான் இருப்பேன். உதவ நான் தயாரிவிட்டேன் என் தங்கமே. பிறகு நீ எந்த நிலையிலும் அதை விடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து கொள்ளு. காரணமின்றி இங்கு எதுவும் நடப்பதில்லை. தேவையில்லாமல் எதுவும் உன் முன்னால் வந்து நிற்பதில்லை. எது சரி என்று படுகிறதோ அது சரியாக உன்னை எப்போதும் நிறைவாக வந்து சேரும் என்பதை புரிந்து விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே இந்த வாழ்க்கையில் உனக்காக தேவை கொண்டு உன் சந்தோஷத்துக்காக வழி நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா என் தங்கமே என்பதை தெளிவான விஷயங்களை நான் உனக்கு சொன்ன பொழுதும் கூட பல இடங்களில் மனக்குழப்பம் அடைந்து கொண்டே இருக்கிறாய். பல இடங்களில் மனம் சோர்ந்து போய் விடுகின்றாய். அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு நேரம் உனக்கு வராமலும் இது போன்ற ஒரு துன்பம் உனக்கு வராமலும் இருக்க நான் மீண்டும் மீண்டும் உனக்கு நன்மையை உன்னிடத்தில் சொல்லிவிட கொண்டுதான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதை மறக்க கூடாது. நான் அனுபவிக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் முதல் அறிவுரை என்பதை மறந்துவிடாதே. ஆனந்தத்தை அடைய போகின்றாய் உன் வாழ்க்கையில். இந்த அப்பா துணை இருப்பேன் என் தங்கமே. கவலைகளை மறந்துவிடு என்பதை நான் உனக்கு முதலில் சொல்கின்றேன். நீ நினைத்ததை விட சிறப்பான பல காரியங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும். நீ மட்டும் இவர்களை தக்க வைத்து கொண்டால் போதும். தெய்வம் இருக்கும் நேரம் நாம் எக்காரணத்திற்கு கொண்டும் வாழ்க்கையை நிச்சயமாக தொலைத்துவிடவே கூடாது. நமக்கு நடக்கும் உண்மைகளோடு எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. எல்லாம் நல்லபடியாக நல்ல விதமாக நடந்து முடியும். ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.